லாஸ்ட் டைம் ஜனநாயகன் வாய்ப்பு கிடைச்சதே இன்னும் வரைக்கும் என்னால நம்ப முடியல. கடைசி நாள் கூட நான் கிளம்புறேனே அப்படின்னு அவர் கண்ணு கூட என்னால் பார்க்க முடியல. உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் அண்ணன் கிட்ட. ஐ மிஸ் யூ டூன்னு சொல்லிட்டு ஹக் பண்ணாரு. அது Red Nool presents Thalapathy Vijay One Last Time. Title sponsor Dr. Sri Verma Wellness. Periyar Maniammai Institute of Science and Technology. Powered by Preddy Queen Holiday Resorts. Snacks partner Chennai Gulfi. Venue partner Thandivan. அறுவை சிகிச்சையில்லா குணம் இது ஆயுட்கால நிவாரணம். Dr. Sri Verma's Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. ஆக்ஷன் சொல்றதுக்கு முன்னாடி அண்ணா ரொம்ப காமா இருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த சீனுக்குள்ள அந்த கேரக்டரை இறங்கணும்னு நான்லாம் கூட நடிக்கிறதெல்லாம் மறந்து ரசிகனாயிடுவேன். நடந்து வரையிலே ஒரு வைப்பா இருக்குங்க. ஃபோட்டோ வந்துட்டு என்னோட பிறந்தநாள் அன்னைக்கு எடுத்தது. ஒரு தளபதி ஃபேனா எனக்கு கடவுள் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு வந்துட்டு என்னுடைய பிறந்தநாள் அன்னைக்கு ஜனநாயகன் ஷூட் எனக்கு வச்சிருந்தாங்க. ஒவ்வொரு வருஷமும் எப்படி பொங்கல் தீபாவளி வருதோ அதே மாதிரி அண்ணனுடைய படம் வரும்னு சொல்லிட்டு பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருப்போம். அது இனிமே வராதா அப்படின்னு யோசிக்கும் போது ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கு. Preddy Queen Holidays and Resorts. Safe journey, secured stay, aesthetic environment, unexplored places, authentic foods. Live together, love together, laugh together. ஹாய் இர்ஃபான் ப்ரோ, தளபதி விஜய் ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து அது ஒரு பயங்கரமான எமோஷனலாக வந்து கனெக்ட் ஆகும். நீங்கள் வந்து அவர் கூட நடிச்சிருக்கீங்க, அவரை நிறைய அட்மைர் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்னு கேட்கும்போது உங்களுக்கு என்ன ப்ரோ தோணுது? முடிஞ்சா அதை பற்றி பேச வேணாம், ஓடிடலாம் அப்படின்னு இருக்கு எனக்கு. ஏன்னா இது வந்துட்டு ஒரு முடிவு அடைஞ்சிச்சுன்னா ஒரு பெரிய ரெவல்யூஷனே முடிவு அடையிற மாதிரி இருக்கும். ஏன்னா அண்ணனை வந்துட்டு ஒரு சாதாரண பர்சன் இல்லை நம்மளோட வாழ்க்கையில். மற்றவங்களுக்கு அந்த ஃபீலிங்ஸ் புரியாதுங்க, நம்ம தளபதியன்ஸ்க்கு தான் புரியும். அது அவர் வந்து ஒரு இமோஷன் நம்ம வாழ்க்கையில். அவர் வந்து ஒரு ஜேர்னி. ஒவ்வொரு வருஷமும் எப்படி பொங்கல் தீபாவளி வருதோ அதே மாதிரி அண்ணனுடைய படம் வரும்னு சொல்லிட்டு பயங்கரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம். அது இனிமேல் வராதா அப்படின்னு யோசிக்கும் போது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது. ஒரு சைடு எனக்கு பிளஸ்டாக ஃபீல் பண்ணுது, ஏன்னா சரி அண்ணனோட இந்த படத்துலையும் நம்ம இருக்கோமே அப்படின்னு. ஆனால் இன்னொரு சைடில் ஐயோ இது கடைசி படமா அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஆனால் அண்ணன் வந்துட்டு அதோட ஒரு பெரிய நோக்கத்தோடு வராரு. ஸோ நம்ம என்றைக்குமே அவர் வந்து அந்த ஒரு விஷயத்தில் வந்து பயங்கர சப்போர்ட் பண்ணணும். எனக்கு தெரியும், அது நான் சொல்லவே தேவையில்லை. கண்டிப்பாக நம்ம பயங்கர சப்போர்ட்டிவாக தான் இருக்க போகிறோம். அண்ணன் பின்னாடி தான் என்றைக்குமே இருக்க போகிறோம். அண்ணன் எந்த முடிவு எடுத்தாலும் அது சரியான முடிவாக தான் இருக்கும். ஏன்னா ரஷ்யாவில் நம்ம ஷூட்டில் இருக்கும்போது ஒரு குறிப்பாக ஒரு விஷயம் வந்து அண்ணன் என்ன சொன்னார்னா, மக்கள் எனக்காக ரொம்ப பண்ணிட்டாங்கப்பா, இதுக்கப்புறம் அவங்களுக்காக நான் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னார். ஸோ ஒரு சைடு வருத்தமாக இருந்தாலும் அண்ணன் எடுக்கிற முடிவு என்றைக்குமே சரியாக இருக்கும் நம்பி நாங்கள்லாம் அவர் பின்னாடி நிற்க போகிறோம். அண்ட் முக்கியமாக இர்ஃபான் ப்ரோ, நீங்கள் போட்ட ஒரு ஃபோட்டோ அது இங்கே தமிழ்நாட்டில் விஜய் சாரோட ஃபேன்ஸ் மத்தியில் எவ்வளோ பெரிய ஒரு ஹைப்பு, ஒரு எதிர்பார்ப்பை க்ரியேட் பண்ணுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமான்னு தெரில. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ஃபோட்டோ ஜனநாயகன் செட்டில் நீங்கள் விஜய் சார் கூட இருக்கிற மாதிரியான ஒரு ஃபோட்டோ ஹச் வினோத் அவர்களோட டைரக்ஷனில். ஸோ எல்லாத்த பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது ப்ரோ. ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஜனநாயகன் அந்த ஃபோட்டோ வந்துட்டு என்னோட பிறந்தநாள் அன்னைக்கு எடுத்தது. அண்ட் ஒரு தளபதி ஃபேனாக எனக்கு கடவுள் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு வந்துட்டு என்னுடைய பிறந்தநாள் அன்னைக்கு ஜனநாயகன் ஷூட் எனக்கு வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக அது வேறு ஒரு டேட்டில் இருந்தது, அது அப்படியே மாறி கரெக்டாக என்னோட பிறந்தநாள் அன்னைக்குன்னு வந்துச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. ரொம்ப பிளஸ்டாக ஃபீல் பண்ணேன். ஒரு சைடு ஃபேமிலி கூட இல்லைன்ற வருத்தம் இருந்தாலும் என்னோட இன்னொரு ஃபேமிலி எங்கள் அண்ணன் கூட அதாவது ஜனநாயகன் செட்டில் இருந்தது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த ஃபோட்டோ வந்து எப்படி நடந்ததுன்னா வந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வினோத் அண்ணனுக்கு தெரிஞ்சிருச்சு என்னோட பிறந்தநாள்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்துட்டு ஏன்டா முதலே சொல்லும் உன்னோட பிறந்தநாள், ஒரு கேக் வெட்டியிருக்கலாமே அப்படின்னாரு. ஸோ அந்த மூமெண்ட்டில் வந்து எனக்கு ரொம்ப 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 இன்னும் சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நான்லாம் சாதாரண ஆள் தான், நான் ஒரு பெரிய நடிகன் கூட கிடையாது, இப்போ தான் நான் வந்திருக்கேன் சினிமாக்குள்ளே. ஸோ எனக்கும் மரியாதை கொடுத்து என்னை கூப்பிட்டு என் பிறந்தநாள் விஷ் பண்ணி கேக் வெட்டியிருக்கலாமேலாம் சொன்னதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது அண்ணன் சொன்னேன்னா எனக்கு இந்த ஜனநாயகன் வாய்ப்பு கிடைச்சதே இன்னும் வரைக்கும் என்னால் நம்ப முடியல. 3வது படம் என் தளபதி எங்கள் அண்ணன் கூட
ஸோ அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னா உங்கள் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்க முடியுமான்னு சொல்லி கேட்டிருந்தேன். அப்போ அண்ணன் வந்து ஃபோட்டோ கொடுத்தாங்க. அப்போது எனக்கு என்ன ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுன்னா வந்து அண்ணன் சாதாரணமாகவே சிரிக்க மாட்டார். அது அவரோட இயல்பு. ரொம்ப அமைதியான ஆள் அவர். ஆனால் ஷூட்னு வந்துட்டா அந்த அமைதி இருக்காது. அங்கே ஒரு தலைவனுடைய ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். ஒரு ஒரு வந்து கேப்டன் ஆஃப் த ஷிப் எப்படி இருக்கணுமோ அப்படி இருப்பார் செட்டில். அவருக்கு என்ன வேணுன்றதுல உறுதியாக இருப்பார், என்ன பண்ணுறோன்றத தெளிவாக இருப்பார். ஸோ அந்த விஷயத்தில் வந்துட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது அண்ணன் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு. ஏன்னா இவ்வளோ பெரிய டீமை, இவ்வளோ பெரிய பாரத்தை, கடைசி படம்னு சொல்ல விரும்பலை, ஆனால் அது எவ்வளோ பெரிய பாரம் அப்படின்றது நம்மளுக்கே தெரியும். அதை தைரியமாக எடுத்து பண்ணுறாருன்னா வினோத் அண்ணனுக்கு உண்மையிலேயே நான் என்னோட பெரிய செல்யூட் எனக்கு கொடுக்குறேன்னா. அண்ட் ஸோ அந்த ஃபோட்டோ எடுத்தோன்னே அதுக்கப்புறம் ஜெகதீஷ் அண்ணன் தான் எனக்கு வந்து பெர்மிஷன் கொடுத்தாங்க அந்த ஃபோட்டோவை போடுறதுக்கு. பிகாஸ் செட்டில் உள்ள எந்த ஃபோட்டோஸும் போடக்கூடாது. ஐ மீன் இதெல்லாம் ஒரு ப்ரோட்டோகால்ஸ் கரெக்டாக பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. அந்த விஷயத்தில் வந்துட்டு எனக்கு ஜெகதீஷ் அண்ணனும் ராமண்ணனும் வந்து இந்த ஃபோட்டோவை போட விட்டதுக்கு வந்துட்டு நான் ரொம்ப ஹாப்பியாக நினைக்கிறேன் அந்த விஷயத்துக்கு. கண்டிப்பாக இர்ஃபான் ப்ரோ, கோட் படத்தில் நீங்கள் தளபதி விஜய் கூட அந்த ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய மூமெண்ட். அந்த மூமெண்ட் நடக்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பீங்க, எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஸோ கோட் படத்தோட உங்களுக்கும் தளபதி விஜய்க்குமான அந்த லாஸ்ட் டே ஸ்கெடியூல் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் இல்லையா? அந்த டைமில் நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணீங்க? நீங்கள் என்னென்னலாம் யோசிச்சுட்டு இருந்தீங்க? ஐயோ இதுக்கப்புறம் தளபதியை பார்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு மூமெண்ட் இருக்குல்ல, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ரோ. கோட்டில் மட்டும் கிடையாது, அண்ணனை நான் எப்போ பார்த்தனோ குருவியில், அப்போலேருந்து ஒவ்வொரு மூமெண்ட்டும் ஒவ்வொரு நொடியும் அண்ணன் தான் இருந்திருக்காரு லைஃப் ஃபுல்லாக. அதுக்கப்புறம் கோட்டில் பார்க்கும்போதும் ரொம்ப 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 அன்எக்ஸ்பெக்டடாக இருந்தது. வார்த்தையே இல்லை உண்மையை சொல்லணும்னா. இந்த ஒரு வீடியோவில் என்னால் சொல்லிட முடியாது அண்ணனை வந்துட்டு பார்த்த ஃபீலிங் எப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும், அண்ணனை வந்து ஒரு தடவை பார்த்துட மாட்டோமான்னு ஏங்கிக்கிட்டு இருப்போம் நம்ம. அப்படி இருக்கும்போது அவர் கூட நடிக்க முடிஞ்சு, பேச முடிஞ்சு, வார்த்தை இல்லைங்க, சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை. கோட்டோடைய கடைசி நாள் கூட உண்மையை சொல்லணுன்னா எனக்கு கண் கலங்கிருச்சு. கண் கலங்கிட்டு அதுக்கப்புறம் அண்ணன்கிட்ட நான் கிளம்புறேனே அப்படின்னு அவர் கண்ணை கூட என்னால் பார்க்க முடியல. அவர் அதை நோட்டீஸ் பண்ணார். அப்போது நான் கிளம்புறேன், உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவேனே அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் அண்ணன்கிட்ட. அப்போது அண்ணன் வந்து ஐ மிஸ் யூ டூன்னு சொல்லிட்டு ஹக் பண்ணார். அது என்னால் இன்ன வரைக்கும் மறக்க முடியாத ஒரு மூமெண்ட்டு. அதுக்கப்புறம் இப்போது 69லேயும் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது. பட் அதை நான் அப்புறமா படம் வந்ததுக்கப்புறம் சொல்கிறேன். பட் இப்போதைக்கு ஒவ்வொரு நொடியும் எனக்கு அப்படியே ஞாபகம் இருக்குது. எக்ஸாக்ட்லி என்ன நடந்தது செட்டில், அவர் கூட வாழ்ந்த அந்த நிமிடங்கள் வந்துட்டு எனக்கு என்றைக்குமே மறக்க முடியாதுங்க. அதை ஒரு தளபதி ஃபேனாக உங்களுடைய பிரதிநிதியாக நான் சொல்கிறேன். அந்த உணர்வு வந்துட்டு வேறு, ரொம்ப வேறு. அதை என்னால் வார்த்தையால் சொல்ல முடியாது. தளபதி விஜய் அவர்கள் இதுக்கப்புறம் படம் நடிக்க போகிறதே இல்லை, நோ ஃபிலிம்ஸ், இதுக்கப்புறம் ஃபுல்லாக அரசியல் தான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தமிழ் மக்கள் வந்து பயங்கரமாக வந்து ஃபீல் பண்ணாங்க, பயங்கரமாக வந்து ஒரு மாதிரி எமோஷனலாக கனெக்ட் ஆனாங்க. மலேசியாவில் இருக்கக்கூடிய தமிழர்கள் தளபதி இப்படி அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் எப்படி ப்ரோ ஃபீல் பண்ணாங்க? அண்ணன் அரசியல் போகணுன்னு முடிவு பண்ணிட்டோன்னே அங்கே இருக்க தமிழர்களாக இருக்கட்டும், மலேசியாவில் இருக்க தமிழர்களாக இருக்கட்டும், இல்லை இந்த உலகம் முழுக்க இருக்கும் அண்ணனுடைய தீவிர ரசிகர்களாக இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரே ஃபீல் தான், அண்ணனை ரொம்ப மிஸ் பண்ண போகிறோன்ற ஒரு ஃபீல் தான். ஆனால் அதையும் தாண்டி நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், அண்ணன் ஒரு விஷயத்தை யோசித்து இறங்குறாருன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அண்ணனும் சொன்ன மாதிரி அண்ணனோட உச்சத்தை விட்டுட்டு யாருமே போக மாட்டாங்க, இப்படி ஒரு உச்சத்தை விட்டுட்டு. ஆனால் அவர் போகிறாருன்னா ஏன்னா அவருடைய நோக்கம் வந்து அதை விட இன்னும் பெரிய ஒரு நோக்கமாக இருக்குது. ஸோ நம்ம என்றைக்குமே அண்ணன் பின்னாடி இருந்து அந்த ஒரு விஷயத்தை நம்ம சப்போர்ட்டிவாக இருப்போம். ஐ திங்க் இது ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஏன்னா நீங்கள் குருவியில் அவர் கூட நடிக்கும்போது அவர் வந்து ஒரு பிக் ஸ்டார். அதே இது நீங்கள் கோட் படத்தில் நடிக்கும்போது அவர் ஒரு பெரிய 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 ஒரு நட்சத்திரம். அப்படி இருக்க பட்சத்தில் அப்போ அவர் எப்படி பிஹேவ் பண்ணார், அண்ட் கோட் படத்தில் அவர் எப்படி பிஹேவ் பண்ணார், தளபதி செட்டில் எப்படி பிஹேவ் பண்ணுவார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ப்ரோ. ஆக்சுவலி இந்த பிக் ஸ்டாரு அவர் வந்து ஒரு தளபதி, அவர் வந்து கோடி பேர் இருக்காங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் வந்துட்டு அவர் என்றைக்குமே அவர் தலைக்கு எடுத்துகிட்டு வந்ததே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் அது குருவியாக இருக்கட்டும், கோட்டாக இருக்கட்டும், இப்போ ஜனநாயகன் வரைக்குமே அண்ணன் வந்துட்டு, நானே சொல்லத்துக்கு அந்த இன்டர்வியூவில் கூட ஒரு தடவை சொல்லியிருந்தேன், ரஷ்யாவில் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது நானே அண்ணன் கிட்ட கேட்டேன், எப்படி நீ இவ்வளோ சிம்பிளாக இருக்கீங்க, உங்களுக்கு கோடி பேர் இருக்காங்க நான் வெளியே, எப்படி அதெல்லாம் ஒன்றுமே மைண்டில் போட்டுக்காமல் அவ்வளோ நார்மலாக ஃப்ரெண்ட்லியாக பழகுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கல.
அவர் ரொம்ப சாதாரணமாக வேற எப்படிப்பா நான் இருக்கணும்னு கேட்டார். ஸோ அவருக்கே அது தெரியுமான்னு எனக்கு தெரியல. அண்ணன் எவ்வளோ பெரிய ஆளுன்றது அண்ணனுக்கே தெரியுமான்னு எனக்கு தெரியல. ஆனால் அந்த ஒரு விஷயம் தான் அண்ணனை ரொம்ப தூரமாக கொண்டு போகுதுன்னு நான் நம்புகிறேன். அண்ட் எனக்கு தெரிஞ்சு இதே மற்றவங்க வந்து அவருடைய இடத்துல இருந்திருந்தால் இந்நேரம் இவ்வளோ ஹம்பிளாகவும் தன்னடக்கமோடு இருக்க முடியுமா, தலைகணம் இல்லாமல் இருக்க முடியுமான்னு எனக்கு சொல்ல தெரியல. பட் அண்ணன் நிச்சயமாக அது இல்லைங்க. அண்ணன் வந்துட்டு வேற. தளபதி விஜய் அவர்கள் எவ்வளோ ப்ரொஃபஷனலான ஒரு ஆக்டர் நீங்கள் பார்த்த வரைக்கும்? அண்ணனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நான் இவ்வளோ நாள் இப்போ 3 படம் அவர் கூட நடிச்சிட்டனால மேபி என்னால் கொஞ்சம் சொல்ல முடியும்னு வச்சுக்கோங்களேன். அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் வேறுங்க, உண்மையிலே வேறு. அவர் ஸ்டைலாக இருக்கட்டும், அவருடைய ஒரு சாம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த சாம் எப்படி வரும்னே தெரியாதுங்க. ஏன்னா ஆக்ஷன் சொல்கிறதுக்கு முன்னாடி அண்ணா ரொம்ப காமாக இருப்பார், சில்லாக இருப்பார், செட்டில் ரொம்ப அழட்டிக்க மாட்டார். அதுக்கப்புறம் அந்த சீனுக்குள்ளே அந்த கேரக்டரை இறங்கணுன்னு நான்லாம் கூட நடிக்கிறதெல்லாம் மறந்து ரசிகனாகிடுவேன் கொஞ்ச நேரத்துக்கு. ஏன்னா அவர் அந்த நிறைய விஷயங்கள் சொந்தமாகவே அண்ணன் பண்ணுவார். லைக் டைரக்டரோ இல்லை யாரும் சொல்லவே தேவையில்ல, அந்த சில விஷயங்கள்லாம் இயல்பாகவே அண்ணன்கிட்ட இருக்குது. ஸோ ஒரு ப்ரொஃபஷனல் ஆக்டர்னால் அவர் மற்ற நடிகர்களுக்கு அவ்வளோ மதிப்பு கொடுப்பாரு. செட்டில் அவருடைய டயலாக்ஸை கரெக்டாக ஞாபகம் வச்சுப்பார். அதுக்கப்புறம் செட்டுக்கு எல்லாருக்கும் முன்னாடி வந்துடுவார். அந்த விஷயம் உண்மைங்க, பொய்யே கிடையாது. நான் என் கண்ணால் பார்த்தேன். செட்டுக்கு காலையிலேயே வந்துடுவார், சீக்கிரமாக வந்துடுவார். அண்டு கரெக்டாக மேக்கப் போட்டுருவார், கரெக்டாக சாப்பிட்ருவார், கரெக்டாக செட்டுக்கு வந்துடுவார். அவரோட வேலையில் பர்ஃபெக்டாக இருப்பார். அண்ட் பொறுமை வேறு. இப்போது மற்ற புது ஆக்டர்ஸ்லாம் திடீர்னு ஏதாச்சும் சொதப்பிட்டாங்கன்னா திரும்ப ஒரு டேக் போகணுன்னா கூட அண்ணன் அழட்டிக்கவே மாட்டாங்க. பார்க்க போனால் அண்ணனோட லெவலுக்கு வந்துட்டு மற்றவங்களுக்குலாம் வெயிட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. பட் அவர் வந்து வெயிட் பண்ணுவார். வெயிட் பண்ணி கரெக்டாக வந்துட்டு எல்லாம் சரியாக நடக்குதா இல்லையான்னு சொல்லி பார்ப்பார். பார்த்து பெர்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஒரு மேஜிக் பண்ணிட்டு போவார். அந்த செட்டுக்கே அவர் நடந்து வரையிலே ஒரு ஒரு வைப்பாக இருக்குங்க அவர் செட்டுக்கு வந்தோடனே. அது எனக்கு சொல்ல தெரியல, எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் வேறு லெவல் சூப்பராக இருக்கும். அண்ட் ப்ரொஃபஷ்னல்லாம் பக்கா ப்ரொஃபஷனல் நம்ம அண்ணன். அண்ட் லாஸ்ட்டாக ஒரு பயங்கர எக்ஸைட்டடாக ஒரு ஃபேனாக வந்து இந்த கொஸ்டின் கேட்குறேன். ஜனநாயகன் எப்படி வந்திருக்கு, எப்படி நாங்கள் கொண்டாட போகிறோம்? என்ன கேள்விங்க அது? தளபதி படம் எப்படி இருந்தாலும் நம்ம கொண்டாட தான் போகிறோம். எப்படி இருந்தாலும் நம்ம செலிப்ரேட் பண்ண போகிறோம். எப்படி இருந்தாலும் நம்ம பால் அபிஷேகம்லேருந்து மாலை பட்டாசுன்னு சொல்லி பெரிய செலிப்ரேஷனாக இருக்க போகுது. தளபதியோட படம்னாவே செலிப்ரேஷன் தானேங்க. ஸோ இந்த கேள்வி வந்துட்டு நான் பதில் சொல்ல விரும்பலை, உங்களுக்கே இதுக்கு பதில் தெரியும். ஸோ ஜனநாயகனை அண்ணனோட சேர்ந்து கொண்டாடிடலாமா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ணனுக்காக இதை நம்ம எல்லாம் சேர்ந்து பண்ணுறோம். அங்கே இருக்க முடியலைனாலும் நாங்கள் இருக்கிற மாதிரியே ஃபீல் பண்ணி உணர்ந்து இந்த வீடியோ பண்ணி சொல்கிறேன். ரொம்ப நன்றி. அண்ட் ஹாப்பி பர்த்டே எங்கள் அண்ணா, எங்கள் தளபதி, எங்கள் தலைவன். லவ் யூண்ணா. அறுவை சிகிச்சையில்லா குணம் இது ஆயுட்கால நிவாரணம். Dr. Srivarmas. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. Pretty Queen Holidays and Resorts. Safe journey, secured stay, aesthetic environment, unexplored places, authentic foods. Live together, love together, laugh together.